இன்றைக்கி 2வது நாள் டியூட்டிங்க. திருவனந்தபுரத்தில் தான். காலைல எழுந்திரிச்சு கடலை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி, அதனால் என்ன பண்ணிட்டேன், கடல் எங்கே இருக்குது, நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு கடலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஒரு ஆசை தானுங்க கடலை பார்க்கலான்னு. கடலை பார்த்ததுலேருந்து இல்லை, பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு ஆசை. பக்கத்தில் இருந்த வாக்கிங் டிஸ்டன்ஸில் போய் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேங்க. பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தேன், 3 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. 3 கிலோமீட்டரில் போக முடியாது, ஏன்னா போயிட்டு நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் போக முடியாதுங்க. ஏன்னா திருவனந்தபுரம் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குன்னு. அதனால் கோயிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் சரவணபவன் ஹோட்டலுங்க, அங்கே போனோம் சாப்பிட. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு ஃபுல்லாக, திருவனந்தபுரம் ஐடி பார்க் ஃபுல்லாக இருந்தானுங்க, இங்கே தான் இருக்குது, நிறையா இருக்குதுங்க. அதுக்கு எதிர்பார்த்து தான் சரவணபவன் ஹோட்டலு. அப்புறம் அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு சாப்பிட போனோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதானுங்க. நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி அடுத்து திருவனந்தபுரம் கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேட்டிலாம் எடுத்து வச்சேங்க. கடைசியில் பார்ட்டி புக்கு பண்ணி சாப்பிட்டு அவங்களும் வந்தாங்க. வெயிலுங்க, கோயில்கிட்ட நடந்து போனேன். எல்லாம் சட்டை கழட்டு போனாங்க, நம்ம சட்டை கழட்டில் போய் கழட்டிக்கலான்னு போனோம். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கம் வந்தாச்சு, திருவனந்தபுரம் கோயிலுக்குங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டு வேட்டியை வண்டியிலே வச்சு போட்டு போயிட்டேனுங்க. வடை போச்சுங்கிற மாதிரி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ மட்டும் கோபுரத்தை எடுத்துங்க. அது ஜம்முன்னு ஃபோட்டோ மட்டும் வந்துடுச்சு. நம்மளும் எடுத்தால் மட்டும்தான் சரியாக ஃபோட்டோவில் நம்ம விழுகாது. அப்புறம் அங்கேயே சுற்றி பார்த்துட்டுங்க. நல்லா சிலையெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பெரிய குளம் எல்லாமே இருந்தது. எல்லாம் பார்த்துட்டுங்க, சரி கிளம்பலாம் அப்படின்னு வண்டிக்கு போய் உட்காரலாம். அப்புறம் வண்டிக்கு போயிட்டேங்க. அப்புறம் அங்கேருந்து லூலு மஹால் போனோம். போய் பார்க் பண்ணிட்டுங்க, கார் பார்க் பண்ணிட்டு. லூலு மஹால் நான் கோயம்புத்தூர் மட்டும் தான் போயிருக்கேங்க. அது சின்னதாக, இது பெரிய பில்டிங்க, பெருசுங்க. நல்லா சுற்றி பார்த்துட்டுங்க. நாம் ஒன்றும் வாங்க போகிறது இல்லைங்க, கஸ்டமர்லாம் வாங்கினாங்க. எல்லாம் பார்த்துட்டு அவங்க கூடயே வண்டியில் உட்கார நேரம் அங்கே போய் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் இல்லைங்களா. அப்போ லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சும்மா நோண்டி பார்த்துட்டு அப்புறம் லூலு மஹாலில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க. இந்த ரோப் மூலிமா எல்லாம் சுற்றி பார்க்கலாங்க, அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம பொள்ளாச்சியில் டபுளாஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது, நம்ம தான் ரெகுலர் வாடகைக்கு போகிறோங்க. அதோடைய ஊறுகாய் பாட்டில்லாம் அங்கே லூலு மஹாலில் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஒன்றும் சந்தோஷமாக இருந்தேன். நம்ம ரெகுலராக ஓட்டுற கம்பெனி ஆச்சா, அதையும் பார்த்துட்டு அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் வெட்டி தள்ளுறாங்க. சிக்கனு, மட்டனு, பீஃபு, மீன் எல்லா வகையும் வச்சுருக்காங்க. இது வந்து சிக்கனுங்க 750 ரூபாங்க, முழு கோழி 750 ரூபாங்க போட்டிருக்காங்க. மட்டனும் இருக்குதுங்க, அப்புறம் மீனும் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. மீன் நிறைய ஐட்டம் இருக்குதுங்க, விதவிதமாக இருக்குது. புதுசாலாம் இருக்குதுங்க மீன். அது என்ன மீனுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இது என்னன்னே தெரியல, சின்ன சின்னதாக இருக்குது. இது ஒரு வகையான கடல் மீனாட்டம் இருக்குது, என்னன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் மீன்லாம் மசாலா போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க, வீட்டில் போய் எண்ணெய் பொரிச்சு சாப்பிட்றது தாங்க. அப்புறம் லூலு மஹாலில் பர்ச்சேஸ் முடிஞ்சு நேராக கிளம்பிட்டேங்க. வண்டி எடுத்துகிட்டு வரையில் வசந்த பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு, அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுங்க கிளம்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் வச்சு இருந்தது தொட்டியில். மீனை பார்த்துட்டுங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபர்னிச்சர் எடுக்கணுன்னாங்க. அப்புறம் அங்கே போய் அது ஃபர்னிச்சர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுங்க. அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து டயர்டாகி போச்சு, 4 மணி ஆச்சுன்னு படுத்துட்டேங்க. படுத்துட்டு மதியம் ஈவினிங் கிளம்பியாச்சு. எங்கேன்னா பத்மநாபசாமி கோயில் சாமி கும்பிட முடியாச்சுங்களா, அதனால் காஃபி ஒன்று வச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போய் சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. எப்படியோ 7 மணிக்கு உள்ளே போனோம், 7:20 வெளியே வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வர வழியில் என்ன பண்ணோம், பெட்ரோல் போட்டாச்சு. வந்து ஆள்ட்டுங்க. மறுபடியும்